எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2232வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த பிரியமுள்ள நாள்ல தேவனை ஆராதிக்க வரும்படியாக ஜெபிப்போம். எல்லா திருச்சபைகளில் இருக்கிற எல்லா வாலிபர்களுமே சபையின் ஆராதனைக்கு கலந்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, எபேசியர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஆலோசனை, புத்திமதியை சொல்லுகிறார். அதாவது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலக மக்களோடு பழகிறதுனால அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்குள்ள வருவதனால அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கெட்ட வார்த்தையை இவங்க போட்டுடுறாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்ம வாயிலிருந்து புறப்படலாகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாக பேசணுமா? நம்மள்ட்ட பேசுறவங்க நம்மள்ட்ட கத்துக்கொள்ற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். பரிசுத்தத்தை, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை 2 விசுவாசிகள் சேர்ந்தா, சபையார சேர்ந்தா ஆண்டவரை பத்தியே பேசணும். ஆனா சிலர்லாம் எடுத்துக்கிட்டா இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு வராங்களா அப்படி சொல்லி புறஜாதி மக்கள் கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில சரி, குறிப்பாக வாலிபர்கள் சரி, உங்க வாயில நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. நீங்க இப்படி கெட்ட வார்த்தை பேசுறதுனால என்ன காரியம்னா, அத பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறீங்க. மீட்கப்படும் நாளுக்கு என்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடாது அப்படின்னா நல்ல வார்த்தைகளையே பேசணும். வேதம் சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி புறஜாதி மக்களை போல நாமும் இருப்போம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். எனவே இந்த வசனத்துக்கு செவிசாய்த்து நம்முடைய வாயில எந்த விதமான கெட்ட வார்த்தை புறப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளையே பேச கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறதுக்கு ஏதுவான நல்ல வார்த்தை, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நல்ல வார்த்தையை எங்க நாவிலிருந்து ஒலிக்க கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து இந்த நாள் முழுதும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அநேக நபர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கட்டளிடுவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷவனமாக பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்வீரான்னு ஜெபிக்கிறேன். குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு எல்லா விசுவாச குடும்பங்களும் தங்களுடைய சபைக்கு சென்று
தேவனை ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளைக்கு காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அல்லது ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. உங்களின் சேவை செய்வே